ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இபி கனெக்ஷன் சர்வீஸில் எப்படி நம்ம மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அப்படி மொபைல் நம்பரே இல்லை அப்படின்னா எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் அப்டேட்டட் இமெயில் ஐடி. ஸோ ஏற்கனவே மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடியை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இபி கனெக்ஷனில் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இபி கனெக்ஷனில் எப்படி உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மெத்தட் மூலமாக நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஒன்று, ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களுடைய லைவில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் டென்டென்ட்டாக இருக்கீங்க, அதாவது வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஓனருடைய ஒப்புதலோடு நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டட் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஓனர் அண்ட் அக்குபைண்டன்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் ஓனர்னா ஓனர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போதே நிறைய ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அது கிளிக் ஓனர் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அக்குபைண்ட் ஓனர் வித் அக்குபைண்ட், அதாவது ஓனர் வாடகை வீட்டில் இருக்கவங்க அவங்களுடைய ஒப்புதலோடு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓனருடைய ஒப்புதலோடு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓனர் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த சர்வீஸுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே அடுத்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஓனருடைய ஒப்புதலோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அப்படியே டேரெக்டாக உங்களோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துட்டோம். அடுத்தது எக்ஸிட்டிங் மொபைல் நம்பர் என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். ஸோ பழைய நம்பர், அதுக்கப்புறம் என்டர் த மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல வந்து என்டர் த ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் தான் ஓனர் அப்படின்றதுக்கான ப்ரூஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி அந்த மாதிரி எதனா ஒரு ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரூஃபில் இருக்கிற நேமும் இதில் இருக்கிற சர்வீஸ் கனெக்ஷன் நேமும், அதாவது யார் பேரில் இருக்கோ அந்த நேமும் மேட்ச் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அக்குபைண்டாக இருக்கீங்க, அதாவது வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள ஒப்புதலோட, அதாவது ஓனருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அவர் அந்த ஓடிபியை சொல்லி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து மூவ் ஆகும்போது அவருடைய மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் அப்டேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த அப்டேட் மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான அப்டேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆகலை அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமர் நேம் யாருடைய பேரில் இருக்கோ அவங்களோட நேமும் நீங்கள் கொடுத்துருக்க நேமும் சேமாக இருக்கா அப்படின்றத மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா ஓனருடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுனால. அதுவே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சேஞ்ச் பண்ணனா அவங்களோட ஒப்புதலோட சேஞ்ச் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே அது சேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.